Welcome back to Universal Anuvalavum Biomalay Season 3. Shyam Janani, all the best. ஷாம் ஜனனி இம்மாதிரி சவால்களை எளிதாக முடிப்பதில் பேர் போன ஜோடி. ஆனால் இங்கு ஒத்துழைப்பு என்ற வார்த்தை அதிகம் உபயோகத்தில் இல்லாததால் யுக்திகள் அவரவர்கள் கைவசம் காணப்பட்டது. ஸோ இப்போ நாங்கள் இந்த டாஸ்க் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட காஸ்டியூம்ஸ் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏதோ ஆக்சிடென்ட்டில் அடிபட்ட மாதிரி இருக்கேன் நான். என்னால் பேசக்கூட முடியல. பிகாஸ் ரொம்ப இது ஃபேஸில் அப்படியே ஸ்டிக் ஆகுது. பட் என்ன எப்படி பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி பண்ணவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் நான் பார்க்கல அவங்க பண்ணதை. ஸோ இப்போ நான் எப்படி பண்ண போறேன்னு எனக்கும் தெரியல. ஷாம் மேல நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருக்கு. வாழ்க்கையில இது வரைக்கும் இது மாதிரி நான் எதுவுமே செஞ்சதில்லை. யாருமே என்னை இவ்வளோ கட்டி போட்டதில்லை. ஆனால் நான் வேற ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன். இது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் உண்மையை சொல்லணும்னா ரொம்ப பயமாக இருக்குங்க. கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ஷேக் ஆகிருக்கு. என்ன நடக்கும் போது சத்தியமாக நம்மளுக்கே தெரில. எல்லா சவால்களிலும் இல்லாத அளவிற்கு இந்த சவாலில் சிறிது நம்பிக்கை இழந்து காணப்பட்டது இந்த ஜோடி. ஸ்டார்ட் பண்ணலாமா? Your time starts now. ஆகே சுத்துங்க. எல்லாத்தையும் கட் பண்ணும். எடுக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. வேற கட் பண்ணா போறோம். Blaster and rope. நீஸ் வரைக்கும் கட் பண்ணா போறோம். Blaster and rope. அதுக்கப்புறம் அந்த மேல இருக்க ரோப் நீங்க கட் பண்ணலாம். கீழே வரதுக்கு முன்னாடி டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா கட் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு. பாடியில ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா கட் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு. நீஸ்க்கு அப்புறம் நீங்க கட் பண்ணீங்கன்னா நேரடியா அந்த மேல ரோப்ப கட் பண்ணுங்க. திரும்ப ஜனனி, திரும்ப திரும்பிட்டு
அசாதாரண சவாலை சரிவர முடித்த முதல் ஜோடி ஷாம் ஜனனி. No, it's okay. Just 1, 2, 3. There's another one here, 4. ஆம்புலன்ஸ் மெடிக் ஏதாவது கூப்பிடுங்க. போட்டியில் வெல்ல வேண்டும் என்ற உறுதி மட்டுமே கொண்டிருந்த ஷாம் கயிற்றினை அறுக்கும் முயற்சியில் ஈடுபட்ட போது பலத்த காயங்கள் ஏற்பட்டது. ரத்தம் சொட்ட சொட்ட ஷாம் கண்களில் வலியை விட அதிகமாக காணப்பட்டது வெல்ல வேண்டும் என்ற உறுதி மட்டுமே. இங்க ஃபுல்லா 1 2 3 ஃபுல்லா வெட்டி. கொஞ்சம் மிதுவாங்க ப்ளீஸ். ஷாமுக்கு மருத்துவ உதவிகள் அளிக்கப்பட அதன் பின்னரே அந்த காயத்தின் வலியை அவர் உணர்ந்தார். ஜனனிக்கு சில சிராய்ப்புகள் ஏற்பட அதை பொருட்படுத்தாமல் இந்த ஜோடி சவாலை முறியடித்தது. ஸோ ஃபைனலி இந்த டாஸ்க் பண்ணி முடிச்சிட்டோம். வேர் ஆக்சுவலி வெரி ஹாப்பி. சீரியஸாக நான் இந்த டாஸ்க் பண்ணும்போது பண்ணுவேனா அப்படின்னு நினச்சேன். பட் சீரியஸாக சொல்லணும்னா நான் மேலே போய் தலைக்கீழ நின்று தண்ணி அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ட்ராப் பண்ணிடலாமான்னு யோசித்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பை காட்ஸ் கிரேஸ் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை இதை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கட் பண்ணும்போது அங்கங்கே கை மாட்டிக்கிச்சு. ஸோ 1-2 இடத்துல நான் என் கையை கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் லைக் லைனாக கட் பண்ணிட்டு வரும்போது மேலே வந்து அந்த ஒரு ரோப்பு பிடிச்சி இழுத்தா கீழே விழுந்துருவோம். அந்த ரோப் வந்து என்னால் பிடிச்சி இழுக்க முடியல. வர பாயிண்ட் ஆஃப் டைம் நான் இழுக்கும் போது மாட்டிக்கிச்சு, தண்ணியில் வந்து ரொம்ப மாட்டிக்கிச்சு, என்னால் கீழே விழ முடியல. ஸோ அந்த ஒரு டைமில் தான் நான் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்தேன். இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஷாம்புடே முடிச்சிருப்பேன். நான் உண்மையாக சொல்லணுங்க, இது வரைக்கும் இந்த ஷோவில் வந்து இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான டாஸ்க். இதுக்கப்புறமா என்ன தான் வைக்க போகிறாங்கன்னு தெரில. இது வந்து தலைக்கீழ இருக்கும், ஃபுல்லாக கட்டியிருக்கோம், மூஞ்சி கூட ஃபுல்லாக கட்டியிருக்கு, பிளேடு கொடுத்துருக்காங்க கையில், அது மேலே தண்ணியும் போடுறாங்க. அந்த தண்ணி போட்டு அங்கே வந்து தண்ணி ஸ்ப்ரே ஆரம்பிக்கிறதுக்கப்புறமா அந்த ஸ்பின்னில் வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதான் நிறைய இடத்துல இங்கே வெட்டி அங்கே வெட்டி. ஆனால் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா டாஸ்க்கு முடிச்சிட்டோம். இன்கம்ப்ளீட்டாக உள்ள டாஸ்க் முடிச்சிட்டோம். ஸோ ஐம் ஹாப்பி ஓவரால். நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் பரத் அண்ட் மேகி. நீங்க ரெண்டு பேரும் ஆஸ் அ கப்பிள் வந்து இந்த காம்படிஷன்ல நீங்க டாலஸ்ட் கப்பிள் இந்த கும்பல்ல. அண்ட் பிசிக்ஸ் படிச்சிருக்கீங்களா? நல்லா படிப்பீங்களா? பிசிக்ஸ் ஸ்கூல்ல நல்லா படிச்சீங்களா? படிப்பு தான் இல்லைன்றதுனால இங்கே தைரியமாக வந்தேன். திடீர்னு இப்போ படிப்புலாம் இருக்கிறீங்க. இல்லை அது இல்லை. ஆக்சுவலாக எதுக்குன்னா ஃபிசிக்ஸ் பற்றி இட்ஸ் ஆக்சுவலி ஃபிசிக்கல் டாஸ்க். அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து நிறைய அந்த டாஸ்க் உள்ள இருக்கு. பிகாஸ் யூ ஆர் டால் யூ வில் ஸ்விங் மோர். ஸ்விங்கிங் மட்டும் இல்லைங்க, தண்ணி வேற படிக்க. எல்லாம் தண்ணி மேலே தான் பயம். தண்ணி வந்து ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. கடைசியில் தண்ணி உங்கள் உடம்பு மேலே தான் பட்டு போகுது. பட் நீங்கள் வந்து அந்த ஸ்விங்கிங் டைமில் வந்து ஃபுல்லாக கட் பண்ணணும் வித் அ வெரி ஷார்ப் ஆப்ஜெக்ட். நீங்கள் ரெண்டு பேர் ஆஸ் அ டீம் சோஃபார் அது வந்து பிக்கப் ஆகிட்டு இருக்கு. அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த கோஆர்டினேஷன் பிக்கப் ஆகிட்டு இருக்கு. பட் ஆக்சுவலாக மேகி வந்து இந்த காம்படிஷனில் வந்து ஷீ இஸ் அ லிட்டில் பிட் ஸ்ட்ராங்கர். ஏன்னா அவங்க வந்து ஃப்ளெக்சிபிள், இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் கம்பேர்ட் டு யூ. சப்போஸ் நீங்கள் இது ஒரு சீக்கிரமாக முடிச்சீங்கன்னா மேகி, பரத் இன்னும் இருந்தாங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? அவங்கள எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? Yeah, verbally I can help him. How? Bharat, do this, do that. இப்படி பண்ணு Bharat, you can finish. Confidence பாருங்க. பரத், do this, do that. Ladies and gentlemen, இதோட இன்னொரு பேர் வந்து கல்யாணம். Anyway, உங்களுக்கு இல்ல, எனக்கு. Okay. We're going to take a break now. Stay tuned for more on Universal. Anu Alavam Bhayam Season 3.